நீங்க எல்லாம் எனக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ணுங்க. அங்க நம்ம குடும்பத்து பொண்ணு அசிங்கப்படுத்தி இருக்காங்க, அவ இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கா. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. பேசாம போயிடுங்க தான். என்ன சார் இப்படி? சார் ஒரு செகண்ட் சந்தோஷ். சார் ஒரு செகண்ட் சந்தோஷ் சொன்னா கேளு. ஒரு செகண்ட் கேளு. சார் ஆத்திரப்படாத. கோவத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது சரி வராது, தப்பா தான் இருக்கும். சார் என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசிருக்காங்க சார். சார் பவியை பத்தி பேச இவங்க யாரு சார்? இவங்களுக்கு யாரு சார் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க? சந்தோஷ் எனக்கு புரியுது. ஆனா இப்போ போய் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கேட்க வேண்டாம். வெயிட் பண்ணு, ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா சந்தோஷ், சார் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகணும் தான் பிரதீபா ஏதோ பிளான் பண்றா. அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. சார் அவங்க அந்த பிரச்சனை வேணாம்னு நினைக்கலையே, வேணும் தானே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சார் 4 பேருக்கு மத்தியில வச்சு என் பவியை அசிங்கப்படுத்திருக்காங்க சார். சார் எங்க தொலைச்சோமோ அங்கதான் சார் தேடணும். ஒரு நிமிஷம் சார். ஏய் சந்தோஷ், ஏய் யோ தலையா சந்தோஷ். யாரு என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுனது? யாரு சொல்றது நல்லது? பிரதீபா சொன்னா கேளு. வேணா வா போலாம். ஒரு நிமிஷம் சார். சார் நாங்க எப்ப குழந்தை பெத்துக்கணும் இவ யாரு சார் சொல்றதுக்கு? அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நோண்டிக்கிட்டே இருக்காங்க சார் இவங்க. எப்படி எல்லாம் ஒரு அல்ப புத்தின்னு பாருங்க சார் இவங்களுக்கு. அதாவது சார் மாமனார் மாமியாருக்கு சோறு போடாதவங்க, கட்டண புருஷனை மதிக்காதவங்க, இவங்கள என் பவி கால் தூசிக்கு வருவாங்களா சார்? சரிடா வா போலாம். பிரதீபா அவன் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. சந்தோஷ் என்னது இது? தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்து யாரு யாரு தேவையில்லாம பேசுனது? நீயா இல்ல நானா? என் பவிய பார்த்து 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல அது இதுன்னு சொன்னியாமே. இதோ இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்களே இந்த அம்மா, இந்த பிரதீபா, இவளுக்கும் கல்யாணம் ஆகி தான் பல வருஷம் ஆச்சு. இவளுக்கு கூட தான் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல சார். இவன் இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம், ஆனா என் பொண்டாட்டி இதை நடத்தக்கூடாது. ஸ்டாப் இட் சந்தோஷ். என்னோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வலிக்குதா உனக்கு? இப்ப வலிக்குதா உனக்கு? இதே மாதிரி தானே என் பொண்டாட்டிக்கு வலிச்சிருக்கும். உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எனக்கு தெரியும் இதெல்லாம் ஓ வேலைதான். நேத்து நீ வந்து கூப்பிடும் போதே நினைச்ச ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ண போறேன்னு. சார் பவிக்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சார், போகாத போகாதன்னு. இவதான் கூப்பிட்டான், வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க, போகணும்னு சொன்னான். வந்தவளை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டல. உனக்கு இருக்கு பிரதீபா. இங்க பாரு, எங்களுக்கு குழந்தை இருக்கு இல்ல அது எங்களோட பர்சனல் விஷயம். அதை ஏன் நீங்க இந்த இடத்துல வச்சு கேக்குறீங்க? இந்த பாரு, உன்ன மாதிரி பேசுறவங்க செட்டில் ஆகாம குழந்தை பெத்துக்காம இருக்காங்களே, எப்படி கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நீ என்ன பிடிச்ச சனியண்டி. நீ உன்னை என்னைக்கு நான் என் லைஃப்ல பார்த்தனோ, எப்ப நான் பாவம் பார்த்து உங்ககிட்ட பழகுனோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுடி என் வேணா. என்னைக்கு நீ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற சந்தோஷ்? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது குறை இருந்தா ஒதுங்கிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நலங்கு வைக்கிறேன்னு வந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. ஓஹோ, எப்படி நீங்களா? சார் ஒரு நிமிஷம் சார், உங்க விஷயத்துக்கு இப்ப வருவோம். உங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காங்க? உனக்குலாம் எப்படி பணம் வருது? சந்தோஷ், ஏய் இல்ல சார், நமக்கு ஒருத்தர் கெட்டதை செஞ்சா நாம உங்களுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது சார். அப்படியெல்லாம் இவங்களை சும்மா விடக்கூடாது சார். இவங்க நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். அப்பதான் சார் நமக்கு பண்ணதை அடுத்தவங்களுக்கு பண்ணாம இருப்பாங்க. சந்தோஷ் enough, okay?
சும்மா கத்தி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உண்மையிலேயே பவி இங்க வந்ததுக்கு காரணம் அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால தான். அவங்க வீட்டு வாரிசு இது அப்படிங்கிற முறையில தான். சார் பிரதீபா, நீ வார்த்தையை விடாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓ, உண்மையை சொன்னா கோவம் வருதோ? ஒருவேளை அவளுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இதோ இந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல வந்திருக்கா போல இருக்கு. ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? மரியாதை கேட்டுரும், பாத்துக்கோங்க. ஹலோ ஹலோ, எங்க கிட்ட கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பரிமளம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஆதிரா வயித்துல வளருது உன்னோட குடும்ப வாரிசுதான். சந்தோஷ், நீ என்ன கத்தி கலட்ட பண்ணாலும் உண்மையை மூடி மறைக்க முடியாது. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டேன். நீ உயிரோட இருந்தா தானே இந்த பிரச்சனை. சார் விடுங்க சார். ஏய், சந்தோஷ், சந்தோஷ், டேய், டேய். சார் இவதான் சார் இந்த பிரச்சனைக்கு காரணம். சொன்னா கேளு. சந்தோஷ். சொன்னாதான் சார் என் ஆத்திரம் அடங்கும். விடுங்க சார். சார், விடுங்க சார். நான் சொல்றேன். சந்தோஷ், டெம்பர்ட்ராவ ஓ ஓ பாத்தீங்களா உண்மையை சொன்னது எவ்வளவு கோவம் வருதுன்னு? இவன் மேல எந்த தப்பு இல்லனா எதுக்காக இப்படி கோவப்படணும்? பாப்பா such a criminal. கொஞ்சம் விட்டுறதா கொலையே பண்ணிருப்பான். நீ பயப்படாத ஆதிரா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். I'll take care of you. ஆதிரா, உன்னை வச்சு அந்த சந்தோஷையும் அவன் குடும்பத்தையும் பைத்தியம் பிடிக்க வைக்கிறேன் பாரு. பவி, எப்ப வந்த? என்னாச்சு? இப்பதான் வந்த. ஏன் இங்க தனியா நிக்கிற? ஃபங்க்ஷன்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? சாரிடா, நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதால தானே இது எல்லாமே. உன் பேச்ச நான் கேட்டிருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பவி. நீ நல்ல எண்ணத்தோட தானே அங்க போன. ஆனா அவங்க தான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசிட்டாங்க. எல்லாமே திட்டம் போட்டுதாம அப்படி பண்றாங்க அவங்க எல்லாம். ஆனாலும் சந்தோஷ், நீ அங்க போய் இவ்ளோ கோவப்பட்டிருக்க கூடாது. பவி, அப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதுக்கான தண்டனையா நான் அதை ஏத்துப்பேன். ஆனா உன்னை பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பவி, எனக்காக இருந்தாலும் கூட என் பொண்டாட்டி அவமானப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் அதை அனுமதிக்கவே மாட்டேன். அதுக்குன்னு
அவளை குத்திட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அத நான் பிளான் பண்ணி பண்ணல பவி. அந்த நேரத்துல எனக்கு வந்த கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஆளாளுக்கு உன்னை தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்களா? எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அந்த டைம்ல. ஆனா நீ கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோ சந்தோஷ். இவ்ளோ கோவம் ஆகாது. அத்தை மட்டும் நீ பண்றதெல்லாம் இப்ப பாத்திருந்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. என்ன பவி பண்றது அப்போ? நம்மள நேசிக்கிறவங்களை யாராவது தப்பா பேசினா எப்படி நான் அதை பொறுத்துக்க சொல்றேன்? அதுவும் எந்த தப்பும் பண்ணாத என்னோட பவிய அங்க அவங்க தப்பா பேசுறாங்க. அதுதான் அந்த ஒரு காரணம் தான் என்னால பொறுத்துக்கவே முடியல. எனக்காக நீ இவ்ளோ பண்ணிட்ட. இப்ப இப்படி கஷ்டப்படுறத என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லு சந்தோஷ். நீ இப்படி இவ்ளோ கோவப்படுறதால நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்தான். ப்ளீஸ், எந்த ஒரு காரியத்தையுமே இவ்ளோ கோவத்தால சாதிக்கவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அங்க அவங்க பேசினதுல எனக்கும் கோவம் வந்துச்சுதான். ஆனா அவங்க மேல எனக்கு கோவம் இல்ல, உன் மேலதான் எனக்கு கோவம். ஆனா அடுத்த நிமிஷமே நீ எதையுமே வேணும்னு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததாலதான் நான் உன் மேல வச்சிருந்த கோவம் காணாம போயிடுச்சு. இங்க பாரு பவி, நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆதிரா தான் காரணம். அவ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா வாழ முடியாது பவி. அதுக்குன்னு நம்ம என்ன வீட்டை காலி பண்ணிட்டா போக முடியும்? சந்தோஷ், இந்த உலகமே ஒரு வனம்தான். இதுல அழகான மானும் இருக்கும், அதை அடிச்சு சாப்பிடுற புலியும் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் மத்தியில நம்ம வாழ்ந்து காட்டணும். உன்னை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்டா. என்ன நீ இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிற பரஸ்பரம் நம்பிக்கை இல்லாதவங்க தான் மத்தவங்க எல்லாரையும் பார்த்து பயப்படணும். நாம் எதுக்கு பயப்படணும் சொல்லு? நல்ல வேலை ஹரி சார் உடனே அங்க வந்துட்டாரு. இல்லனா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்தோஷ், ஹரி சார் உன்னை அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடிச்சாரே, அவர் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையா? என்ன சார் நீங்க இப்படி எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷம் அடிச்சிட்டீங்க? ஐயோ மேடி, நான் எதையும் திட்டமிட்டு செய்யல. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். சார், நீங்க கோவப்பட்டு பார்த்திருக்கேன், ஆனா யாரையும் அடிச்சு நான் பார்த்தது இல்ல. ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு சார். உண்மைதான் மேடி, நானும் அப்படிலாம் பண்ணேன்னு எனக்கே இப்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது, அவன் கோவம் எல்லாம் மீறி போயிடுச்சு. நான் மட்டும் அப்ப தடுக்கலைன்னா அங்க ஒரு கொலையா நடந்திருக்கும். ஆத்திரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். ஐயோ, அது நினைச்சு பார்க்கவே முடியல சார். அந்த பொண்ணு என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவ நரமாசமா இருக்கும்போது இவன் இப்படி பண்ணது பெரிய தப்பா இருக்கும் சார். இப்படி ஏதாவது விபரீதமா நடக்கணும்னு திட்டம் போட்டுதான் இந்த ஃபங்க்ஷனையே நடத்திருக்கா அந்த பிரதீபா. அதுக்குதான் வேணுனே கோவப்படுற மாதிரி பேசுறான். அது தெரியாம இவனு இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு சார், நீங்க அடிச்சதும் சந்தோஷ் எந்த எதிர்ப்பும் காட்டாம பொட்டி பம்பா அடங்கிட்டான். அதுவும் எனக்கு சங்கடமா தான் இருக்கு மேடி. நீங்க யாரு என்ன அடிக்கிறதுக்குன்னு என்ன பார்த்து சந்தோஷ் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா. சார், அது எப்படி கேட்பான்? அவன் லக்ஷ்மி மேடம் இடத்துல உங்களை வச்சு பாக்குறான். அவங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருந்திருப்பாங்களோ அததான் நீங்க பண்ணீங்க. அதை உணர்ந்துதான் சந்தோஷ் வாயை திறக்காம இருந்திருக்கான்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. சொல்லப்போனா அவர் அப்போ அதை செஞ்சதுதான் சரி. அவ்வளவு பேர் அங்க இருந்தோம், எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. யாரும் என்ன அங்க தடுக்கல. அவங்க எல்லாருக்குமே அது மத்தவங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை தான். ஹரி சார் மட்டும்தான் அத தான் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைன்னு பார்க்க போய் தான் உன்னை வந்து அடிச்சு நிறுத்தி இருக்காரு. நல்ல வேலை, எந்த அசம்பாவிதமும் நடக்காம உன்னை தடுத்துட்டாரு. ஆமா பவி, அவர் என் மேல உள்ள அக்கறையில நான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் அப்படி நடந்துகிட்டாரு. அதே மாதிரி அவரு என்னை அடிக்கவோ கண்டிக்கவோ எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. இப்ப என்ன சார், நீங்களும் அவனோட அப்பா மாதிரி தானே? அப்பா கண்டிக்கும் போது எந்த புள்ள எகுத்து பேசும்? அதான் சந்தோஷம் சைலண்டா இருந்திருக்கான். ஆனா ஒண்ணு பவி, நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, இது எதுவும் லட்சுமி இடத்துக்கு தெரிய வேண்டாம். சார் என்ன பேசுறீங்க? நம்ம 3 பேர் இருக்கிற இடத்துல சம்பவம் நடந்தது. மொத்த அபார்ட்மெண்ட்டே பாத்துட்டு இருந்தது. இந்நேரம் அவங்க கற்பனையில ஆளால் ஒரு கதையை ரெடி பண்ணி G5க்கு வெப் சீரிஸே ரெடி பண்ணிடுவாங்க. இல்ல மேடி, மேடத்துக்கு இது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சார், நீங்க என்ன வேணும்னே அடிச்ச மாதிரி வருத்தப்படுறீங்க? சந்தோஷ காப்பாத்த தானே அப்படி செஞ்சீங்க. அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஃபீல் பண்ணாம இருங்க, நான் வரேன். என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நீ இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கல்ல? நான் கூட உன்னை ஒரு அப்பாவி பாவோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நீ பிரதிபா வீட்டுக்கு வந்ததுல இருந்து குட்டிய கோவமாக்கி அவனை ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக தான் நீ வந்திருக்க. இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. நேத்து ஏதாவது ஒரு விபரீதம் நடந்திருந்தா சந்தோஷோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிருக்குமே. இப்படி உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு எங்களோட வாழ்க்கையையும் நிம்மதி இல்லாம பண்றியே. அப்படி என்னதாமா உனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்குது? இல்லம்மா, நேத்து நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வளகாப்பு நடத்துறேன்னு அவங்க சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாருமே இல்லாத எனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதும், அதுக்கு இவ்ளோ பேர் வந்து என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வாழ்த்துறதும் எனக்கு வரமா தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில நடக்கல. உங்க குடும்பத்தை அவமானப்படுத்த என்ன பகடக்காய பயன்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் அப்புறம் தாமா தெரியும். சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. சந்தோஷ சிக்கல்ல மாட்டி விடணுங்கிறதோ உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதோ என் நோக்கம் இல்ல. இது என் குழந்தை மேல சத்தியம். ஐயோ, என்ன இது? வயித்துல இருக்கிற குழந்தை மேல ஏன் சத்தியம் பண்ற?
நடக்கிறது எதுவும் உனக்கு தெரியாதுனாலும் நடக்கிறது எல்லாமே ஒன்னு சுத்தி தானே நடக்குது. இதுக்கு நீதான் காரணம்னு சந்தோஷ் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான். எனக்கு புரியுதுமா. ஆனா யாருமே இல்லாத அனாதையா வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு ரோட்ல நின்னு அந்த நிலைமையில இருந்த என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆதரவு தராங்க. அவங்க பேச்சை எப்படிமா என்னால தட்ட முடியும்? எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு தானே ஆகணும். ஐயோ, இப்ப எதுக்குமா நீ அழுவுற? இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி அழக்கூடாது. அது உன் குழந்தைய தானே பாதிக்கும். நேத்து நடந்ததை கேள்விப்பட்டதும் ஒரு ஆதங்கத்துல வந்து நான் கேட்டுட்டேன். நீ முதல்ல கண்ணத்தோட அழாத. அம்மா, பொண்ணுங்களுக்கு பிரசவங்கிறது 2வது ஜென்மம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு என் அம்மா கூட இருக்கிற பாக்கியம் இல்ல. நீங்க பேசும்போது என் அம்மாவை உங்க மூலமா பாக்குறேன்.